எல்லாம் பார்க்குறோம். தூண்கள் சிற்பங்கள் எவ்வளவு பெருசு கட்டுறா, எத்தனை ஆச்சரியமாலாம் கட்டி வச்சிருக்கா. நிறைய இதெல்லாம் ஏதோ ஒரு தர்மபுரி பக்கத்தில் ஏதோ ஒரு சிவன் கோயில், எனக்கு பேர் மறந்து போயிடுது. அங்கே நிறைய தூண்கள் உண்டு. அதில் ஒரு தூண் பார்த்தோம்னா நிற்கிறது, ஆனால் அந்த தூண் கீழே பூமியில் படலை. கீழே சின்னதாக ஒரு துணி அந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்து காட்டுறா. எல்லோரும் நினச்சிருக்கா அந்த தூண் தாங்கின்னு இருக்குன்னு. ஆனால் அப்படி அழகாக அவள் டிசைன் பண்ணி கட்டியிருக்கா. இந்த தூண் பூமியில் படாமல் நிற்கிறது. பயமாக இருக்கும் நெசமாக, தூண் பூமியில் படாமல் இருக்குன்னா. அத்தனை தூண்களை வச்சுட்டு இந்த ஒரு தூண் மட்டும் பூமியில் படாமல் வச்சுருக்கா. கீழே ஒரு துணியை விட்டு இப்படி எடுத்து காமிக்கிறார். தர்மபுரி பக்கத்தில் சிவன் கோவிலில் அந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு சிவபெருமான் கோவிலில் கல்லுனால் ஒரு தாமரை பண்ணியிருக்கான். சுற்றி வர அதில் கிளிகள் தொங்கின்னு இருக்கு. இந்த உள்ளே இருக்க தாமரை சுற்ற முடியும், சுற்றினா அந்த கிளியும் சேர்ந்து சுற்றும், ஆனால் கழட்ட முடியாது. திருக்குறுங்குடியில் போனோம்னா யாழியோட வாயில் ஒரு கல்லுனால் பண்ண பந்து உண்டு, அப்படி உள்ளே உருண்டுண்டே இருக்கும். நிறைய உண்டு. சிற்ப சாஸ்திரங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்களை காட்டி கொடுத்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள். இதெல்லாம் முடியும்னா கண்ணனாலேயும் முடியும். அதுக்காகத்தனையும் சொல்கிறேன். கண்ணன் அத்தனை அழகா ஜோராக அப்படி தூக்கிண்டு நிற்கிறான். ஜனங்கள்லாம் அதிசயிச்சு போயிட்டா, பிரமிச்சு போயிட்டா. ஒரு 7 வயசு பிள்ளை மலையை தூக்கி நின்னானா தாங்குமா? உடனே எல்லாரும் பார்த்தா பகவான் சொன்னா, பயப்படாமல் வாங்கோ, மழை என் கையிலேருந்து ஸ்லிப்பெல்லாம் ஆகாது, கீழே விழுந்துடாது, தைரியமாக வாங்கோ அப்படின்னு விட்டானான். உடனே எல்லாரும் குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டாலும் அதிசயமாக இருக்குது. இவன் கையில் இந்த மலையை தாங்கின்னு இருக்கான். ஆனால் அந்த மலையை தாங்கின்னு இருக்கான்றதுக்கு ஒரு கலப்பு, கை இப்படி கிரிப்பாக இருக்கணுமே, சாதாரணமாக வச்சுட்டு இருக்கான். இன்னும் ஒரு பேப்பரை தூக்கினா வெயிட் இல்லாமல் வச்சுப்போம் இல்லையா, அதுபோல் இந்த மலையை பகவான் அப்படி இடதுகளை அப்படி தூக்கி வச்சுட்டு தேமேன்னு நிற்கிறான். அத்தனை பேருக்கும் ஆச்சரியம், பரம சந்தோஷம். அப்போ அழகாக கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், டே நம்மெல்லாம் கண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்டா அப்படின்னு முடிவு பண்ணார்கள். என்னடாண்ணா நம்மெல்லாம் ஒரு கொம்பு கொடுத்து முட்டு கொடுத்து போண்டா அப்படின்னு சொல்லி இந்த மாடு மேய்க்கிற குச்சி எல்லாம் பிடிச்சிட்டு, கிருஷ்ணா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கூடா, நாங்கள்லாம் பிடிச்சுட்டு இருக்கோண்டா அப்படின்றதுகள். மாடு மேய்க்கிற குச்சியை வச்சு பீம் மாதிரி பில்லர் மாதிரி கொடுக்குறாலாம், எல்லாம் அப்படி தாங்கிறதுகளாம். கண்ணன் அழகாக சிரிச்சான். 7 நாள் மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது. பகவான் அப்படியே வச்சுருந்தான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன். நம்மாழ்வார் சொல்றார், குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி ஆண்டாள் சொல்றா. அந்த மாதிரி பெரிய மலையை தூக்கினா 7 நாள் மழை கொட்டித்து. இந்திரனால ஒன்றும் பண்ண முடியலை. அவனுடைய கர்வம் அடங்கித்து, அகம்பாவம் அடங்கித்து. மழையை நிறுத்தினா பகவான் சொன்னான், மழை நின்னாச்சு, எல்லாரும் இந்த மலையை விட்டு வெளியில் போங்க. 7 நாள் அவளுக்கு பசி தெரியலை, தாகம் தெரியலை, தூக்கம் தெரியலை, கலப்பு தெரியலை, உடம்புல எந்த விதமான அயற்சி தெரியலை. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். மலையை விட்டு எல்லாரும் வெளில வந்தார்கள். கண்ணன் திரும்பி சாதாரணமாக அந்த மலையை கீழே வச்சான். அழகாக வெளியில் வந்தான். அதி விசேஷமாக எல்லாரும் ஓடி வந்தார்கள். கண்ணன் திருவடிகளில் விழுந்தார்கள், நமஸ்காரம் பண்ணார்கள். எல்லாரும் அழகாக பகவானுடைய வரலுக்கெல்லாம் சொடுக்கெடுத்து விட்டார்கள். சின்ன சின்ன குழந்தைகள்லாம், அண்ணா எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கண்ணா அப்படின்னா. ஏண்டா பயலை அப்படின்னா, எங்கள் பாட்டி ரொம்ப படுத்துறா, ஒரு நாள் அவளை தூக்கி இப்படி மேலே வச்சு ஒரு சுற்றினா தேவலை அப்படின்றது ஒரு பய. இன்னொரு பையன் கேட்டான், அண்ணா இந்த டெக்னிக் மட்டும் சொல்லுங்களேன். எதுக்குடா அப்படின்னா, எங்கள் அக்கா ரொம்ப படுத்துறா அப்படி தூக்கி இப்படி தலை மேலே இப்படி வச்சுவிட்டானா தானா அடங்குவாள் அவள் அப்படின்னுட்டான். இப்படி எல்லாம் சொல்ல நந்தகோபர் யசோதையெல்லாம் பகவானை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார்கள். அப்போ அந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் கேட்டுட்டா நந்தகோபரை பார்த்து, ஒரு சாதாரண பிள்ளையினாலே பண்ணக்கூடிய காரியம் இது இல்லை, இது நிச்சயமாக இது யாரோ அதிசயமான காரியம். உலகத்தினால எந்த ஒரு குழந்தையினாலையும் பண்ண முடியாத காரியம். ஒரு 7 வயசு பிள்ளை என்னமோ தாமரையை பிடிச்சி நிற்கிற மாதிரி மலையை பிடிச்சி நின்னானே எப்படி அப்படின்னு கேட்குறான். அப்போ நந்தகோபர் கர்க மகரிஷி வந்து, இவன் ஸ்வயம் நாராயணனுக்கு சமமானவன் சொன்னதெல்லாம் சொல்லி, இவன் ஸ்வயம் நாராயணன் தான், அதனாலே இவனிடத்துல பக்தி பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாரும் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கார்கள். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஏகாதசி விரதம் வருது. ஏகாசி விரதம் நந்தகோபர் எப்பொழுதும் ஏகாசி விரதம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணுறதுன்னு வழக்கம். அந்த துவாதசிக்காக நினச்சா ஏகாசி அன்னைக்கு ராத்திரி படுத்துன்னு இருக்கார், நன்னா தூங்கின்னு இருக்கார். கண்ணு முழிப்பு வந்தாச்சு. கண்ணு முழிப்பு வந்தோடனே சரி பொழுது விடிஞ்சாச்சுன்னு நினச்சார். நேராக அவர் பாட்டுக்கு போனார், யமுனையில் இறங்கிட்டார். அகால வேளையில் நதிகளில் இறங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா ஜந்துக்கள் தூங்கின்னு இருக்கோம், நமக்கு ஆழம் தெரியாது, கால் விட்டுடுவோம், மாட்டின்றுவோம். ஏதாவது வழிக்கு விழுந்துட்டோம்னா கூட யாரும் ஆள் இல்லாமல் விழுந்துட்டோம்னா காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்க மாட்டா. அதனால் எந்தெந்த நேரங்களில் நதியில் ஸ்நானம் பண்ணலாம், கடலில் குளிக்கலாம், எல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. எல்லா விதத்துலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக தான் இத்தனையும் சொல்லி வச்சுருக்கு. இவர் பாட்டுக்கு இறங்கினாச்சு. அது அகால வேலை, அசுர வேலை. அப்போ பார்த்தார்கள் வருணனுடைய ஆட்கள்லாம் இவரை பிடிச்சி அழிச்சுட்டு போய் வருணலோகத்துக்கு இவர் அழிச்சுட்டு போயிட்டார்கள். இந்த வருணலோகம் எல்லாம் உண்டு.
எல்லாம் உண்டு. இன்றைக்கி இங்கிலீஷ்காரா எல்லாரும் ஒத்துனுட்டா. அதனால தான் அவதார்னு ஒரு படம் எடுத்தான் பாருங்க. இப்போ இங்கிலீஷ் அதெல்லாம் பார்த்தோம்னா ஹிந்து தர்மத்தினுடைய விஷயம். இந்த கூடு விட்டு கூடு பாஞ்சு அவன் காமிக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய பக்ஷி முதற்கொண்டு எல்லாம் கருட ஆழ்வார். அங்கே பார்த்தா விஷ்ட்ரின்னு ஒன்று காமிப்பான். நம்ம சொல்கிற கல்பக விருட்சம். அந்த படத்தை பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம சாஸ்திரங்கள் புராணங்கள் அப்படியே கதையாக எடுத்துக்க நன்னா தெரியும். இப்போ கூடு விட்டு கூடு ஒரு டப்பாக்குள்ளே போவான், அவனுடைய ஆத்மா வேற ஒரு உடம்புக்குள்ளே போகும், அவன் அந்த இடத்துல போவான். இதே தான் சங்கரர் பண்ணார். கூடு விட்டு கூடு பாயறதுன்னு அதுதான். அஷ்டமா சித்திகள், அந்த தேவலோகத்தில் இருக்கிறவா, அந்த பறவைகள் மேலே பறக்கிறது, அவன் காற்ற குதிரை, இதெல்லாம் உச்சை சவஸ்ன்ற இந்திரனோட குதிரை, அங்கே இருக்கக்கூடிய விசேஷமான ஜந்துக்கள் எல்லாமே நம்முடைய புராணங்களில் எந்தெந்த லோகத்தில் எது எது எப்படி இருக்குன்னு கிளீனாக வர்ணித்து வச்சிருக்கா. அதனால அவதார்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினான். அவதாரம் அப்படின்னாலே அவ்வளோ விசேஷம்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே இன்னி வரைக்கும் நிரூபணம் ஆயிண்டு இருக்கு. நிறைய இடங்களில் நம்ம சொல்கிற அந்த நரக விஷயங்கள் வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கா. யமதூதர்கள் யம கிங்கர்களை பார்த்தவா இருக்கா. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பல பேருக்கு பிரத்யக்ஷமாகவே தெரியறது. நிறைய ஃபாரினர்ஸ் அதை ஒத்துனுட்டா மறுஜென்மம் புனர்ஜென்மம் போன ஜென்மம் எல்லாம் ஒத்துக்கிறோம். நம்ம எதையுமே பொய்யே சொல்லலை. இவ்வளவும் இருக்கிற தர்மத்தை தப்பாக பேசுகிற அவளை நம்பி போகிறான்னா என்ன கொடுமை, ரொம்ப கஷ்டம். யாரை நம்பணும் விவஸ்தை வேண்டாமா? எவ்வளவு தூரம் சத்தியத்தை சொல்லி உலகத்துக்கே நன்மை பயக்கக்கூடிய ஒரு தர்மம், அதை நம்பலைன்னா யாருக்கு கஷ்டம்? அவளுக்கு தான் கஷ்டம். அழகாக வருணலோகத்துக்கு அழிச்சுட்டு போயாச்சு. விடியற் காலம்பரை எல்லாரும் நந்தகோபுரை தேடுறா, காணலை, கிடைக்கலை. உடனே எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டார்கள். பகவானுக்கு தான் எல்லா லோகமும் தெரியுமே. பகவான் நேர வருணலோகத்துக்கு போனான். வருணன் பகவானை பார்த்தான், பரம சந்தோஷப்பட்டான். பகவான் காலில் விழுந்தான். கிருஷ்ணா, அன்றைக்கி பெரிய மழை கொட்டினேன், அது என் தப்பு இல்லைப்பா, இந்திரன் சொன்னான் கொட்டினேன், என்னை மன்னிச்சுடுன்னு எல்லாம் சொல்ல பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி நந்தகோபுரம் மீட்டு கொண்டு வந்தான். இந்திரன் ஒரு நாள் ரகசியமாக பகவானிடத்தில் வந்தான். காமதேனு பசுவையும் கூட்டுண்டு வந்துட்டு அழகாக பகவானிடத்தில் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுடுப்பா, இனிமேல் அகம்பாவை படமாட்டேன், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், என் பதவிக்கு ஏற்றா போல நான் நடக்கிறேன்னு சொல்ல பகவான் சொன்னால் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த பதவி இருக்கும், இல்லைன்னா வேறு யாருக்கா மாற்றி கொடுத்துருவேன்னு சொல்ல இந்திரன் அந்த காமதேனுவை கொண்டு ஆகாச கங்கையினாலையும் காமதேனுடைய பாலுனாலையும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு கோவிந்தன்னு ஒரு திருநாமம் கொடுத்தான். அதுக்கு பேர் தான் கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். அதனால தான் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. அந்த கோவிந்தான்ற நாமம் நமக்கு எல்லாத்தையும் தரும். அதனால தான் ஆண்டாள் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு கோவிந்த நாமத்தை கொண்டாடுறா. இத்தனையும் பகவான் பண்ணின்னு இருக்கா. நாள் பேண்டே இருக்கு, கோபிகள் ஏங்கின்னு இருக்கா. அழகா கண்ணன் சொன்னதான அந்த சரத்காலம் வந்தது. அந்த நாளும் வந்தது, அந்த நாளும் வந்தது. இன்னைக்கு ஆச்சரியமாக வந்துடுத்து. கோபிகைகள்லாம் பார்க்குறா. கண்ணன் சரத்காலத்தில் அவனோட ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் சொன்னானே. சரத்காலம் வந்தாச்சே, ஒன்றும் கண்ணன் கண்டுக்க மாட்டேங்கிறானே. கோபிகள்லாம் குடிச்சுன்னு பேசிக்கிறா. என்னடா அது இப்போ நீங்களாம் பேசிக்கல, டைம் ஆகிட்டே இருக்கணும், ராசிக்கிட்ட ஆரம்பிக்கவே இல்லையே, மனசுக்குள்ள நினச்சிக்கலன்னு பக்கத்தில் இருக்காட்ட சொல்லிக்கணும், ராசிக்கிட்ட ஆரம்பிக்கவே டைம் போயிட்டே இருக்குன்னு. அந்த மாதிரி கோபிகள்லாம் என்னடி ஆச்சு, சரத்கால ராத்திரிகளில் அவனோட ஆடலாம் அப்படின்லாம் சொன்னானே அடி, ஆடவே மாட்டேங்கிறான் அடி அப்படின்லாம் பேசின்னு இருக்க பகவான் பார்த்தான். அழகாக சங்கல்பம் பண்ணான். பகவான் எல்லாம் சங்கல்பம் பண்ணி வச்சுருக்கான். எந்த சமயத்தில் எப்படி அனுகிரகம் செய்யணுமோ அதுபோலே செய்கின்றான். பகவான் பார்த்தான். அன்றைக்கி மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். நல்லா அழகாக தலைக்கு எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளித்தான். ஜோராக ஒரு அலங்காரம் பண்ணின்றான். சர்வலங்கார பூஷிதனாக, சாக்ஷாத் மன்மதனாக, கோட்டி சூரிய பிரகாசனாக பல 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 பலன் ஜொலிக்கிறான் கண்ணன். ஜோரான ஜோர். அழகா யசோதா அம்மா கிட்ட, அம்மா நான் வெளியில் போகிறேன் அப்புறம் வரேன்னு கிளம்பிட்டான். பலராமர் யாரையும் கூப்பிடலை, எந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடலை. கண்ணன் மட்டும் தனியாக ஏகாந்தமாக மீண்டும் பிருந்தாவனம் வந்தான். சாதாரணமாக ராத்திரியில் கண்ணன் பிருந்தாவனம் வரமாட்டான். ஆனால் அன்னைக்கு சந்தியாகாலம் 6 மணிக்கு பகவான் பிருந்தாவனத்துக்குள்ளே அப்படி நுழைஞ்சான். தக்க 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 தக்கான்னு ஜொலிக்க. அப்போ தான் பிருந்தாவனத்தில் அப்படி பூர்ணச்சந்திரன் உதித்தது. கீழே கிருஷ்ணன் நுழைஞ்சான்.
உடனே சந்திரன் ஆகாசத்துலேருந்து பார்த்தான், கீழே நம்மளை விட ஏதோ பிரகாசமாக தெரியுறதேன்னு பார்த்தா நீலமேக ஷியாமளனாக பகவான் ஜொலிக்க சந்திரன் ஓடி வந்தான். கண்ணன் திருவடிகளில் நமஸ்காரம் பண்ணான். கண்ணா, இன்னைக்கு உன்னை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கியேப்பா, இன்னைக்கு உன் முகம் பளபளபளன்னு ஜொலிக்கிறதேப்பா, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான். கண்ணன் சிரிச்சான். மேலேருந்து வேடிக்கை பார் அப்படின்னு விட்டான். அழகாக பகவான் ஒரு கதம்ப மரத்துக்கு கீழே போய் நின்னா. மரங்கள்லாம் பார்க்கறது, நிறைய பட்சிகள்லாம் பார்க்கறது, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் என்னடி கண்ணன் வந்திருக்கானே அப்படின்னு குச்சி சிலந்தி பூச்சியெல்லாம் பேசிக்கிறது. பட்சிகள்லாம் தூங்காம என்னடி கண்ணன் வந்திருக்கான், எனக்கும் தெரியலையே, எப்போ என்ன கண்ணன் வந்திருக்கான், தனியாக வந்திருக்கானே, கூட யாரும் வரலையே, அசுரப்ப யாராக வந்திருக்காளா, அதெல்லாம் அதோட பாஷையில் பேசிக்கிறது. மரங்கள்லாம் குச்சின்னு கண்ணன் வந்திருக்கான்னு பேசுறதுகள். கண்ணன் ஒரு கதம்ப மரத்தடி கீழே வந்து நின்னான். அழகாக ஒரு சிரிப்பு சிரித்தான். ஒரு காலை அப்படி மடக்கின்றான், இடுப்பை லேசாக வளைச்சின்றான், தலையை கொஞ்சம் அப்படி சாய்ச்சின்றான், கைகளில் புல்லாங்குழல் வச்சுட்டான். அழகாக பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறந்து கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம். அழகு கண்ணன் அழகை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் உலகத்தில் வேறு எதையும் அழகுன்னு சொல்லவே மாட்டோம். அழகு அழகு அழகு. இப்போ கண்ணனுடைய மூர்த்திகள் இவ்வளோ இருக்கே, இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கா, அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ அழகாக இருக்க பார்த்த இழுக்கிறது இல்லையா? அப்போ கண்ணனுடைய சிலாரூபமே இவ்வளோ இழுக்கிறதுனா அப்போ பிரத்யக்ஷத்தில் எத்தனை அழகாக இருப்பான். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பார்க்கணும், முதல்ல ஃபோட்டோ தானே காட்டுறான். ஃபோட்டோவில் நல்லா இருக்காளே, முதல்ல ஃபோட்டோ பிடிச்சிருந்தா தான் நேரையே போய் பார்க்குறான். சில பேர் ஃபோட்டோக்கும் நேருக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டா வச்சுக்கோங்க. ஃபோட்டோக்கு நன்னா பெயிண்டெல்லாம் அடிச்சுன்னு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவான். ஃபோட்டோக்கும் நேராக பார்த்தா இது வேறு யாரும் நான் இல்லை அப்படின்னுடுவான், நம்பவே முடியாது. ஆனால் கண்ணன் எப்படி பார்த்தாலும் அதே அழகன். செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அழகன் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் குப்பூழில் எழுகமல பூவழகர் என் அரங்கத்து என் அமுதர். அழகு சொட்ட சொட்ட கண்ணன் நிற்கிறானாம். ஒரு 7-8 வயசு பிள்ளை பார்க்குறதுக்கு அப்படி நிற்கிறான், வனப்பாக நிற்கிறான். இந்த பீதாம்பரம் அதுவும் அப்படி இடுப்பில் கையை வச்சுன்னு அழகாக அந்த கையில் புல்லாங்குழலை வச்சுட்டு இட அணரை இடத்தோடு சாய்த்து அந்த தோல் அப்படி சாஞ்சுண்டு கைகளில் அந்த புல்லாங்குழல் வச்சுட்டு பாதி கண்ணை மூடி பாதி கண்ணை திறந்து கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோன்ற மாதிரி அந்த பாதி செங்கன் கோட பெரியாழ்வார் அப்படி வர்ணிக்கிறார். வயிறு குடை, அந்த குடை வயிறு படம், அந்த வயிறு காற்று ஊதி பண்ணும்போது குடை மாதிரி இப்படி ஆகிறதான். பாதி கண்ணு மூடி பாதி செங்கன் கூட இந்த வாயை ஊதத்துக்காக இப்படி கொண்டு வரணும். அது அழகாக இருக்குது. புருவம் அப்படி நெறிஞ்சு அப்படி மேலே ஏற பகவான் அப்படி அழகாக கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. இந்த கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணுறதே ரொம்ப அழகு, பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும். பாங்கே பிகாரிலாம் அவனை இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். அழகு 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 அழகு, அத்தனை அழகு. கண்ணன் வேணுகானம் பண்றான். காற்றினிலே வரும் கீதம். எல்லார் காதுகளும் யாரெல்லாம் கண்ணனோட ராசக்கிரீடை ஆடணும்னு ஆசைப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேர் காதலேயும் இந்த வேணுகானம் போய் விழறது. மற்றவா காதில் விழலை, அதுதான் அதிசயம். அதெல்லாம் கண்ணனுடைய ஸ்பெஷல் டெக்னிக், அவ்வளோதான். அது யாருக்கும் அது புரியாது. அதான் நமக்கு எதில் ஈடுபாடு இருக்கோ அந்த சப்தம் வந்தால் தெரியுமோன்னு. 10 ஃபோன் இருக்குது வீட்டில், ஆனால் அவள் ஃபோன் அடித்தா தெரியறதோன்னு ஏன் ஃபோன் அடிக்கிறதுன்றாள் இல்லையா? இதில் நமக்கே தெரியாது. உன் ஃபோன் எல்லாம் அடிக்கிறது ஆஃப் பண்ணு, இல்லாட்டி எடுத்து பேசு, எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்குன்னு. வீட்டில் ஒரு 5 நமக்கு இருக்கிறதே இத்தனோண்டு புத்தி, அந்த புத்தி இஷ்டத்துக்கு மேய்ஞ்சின்னு இருக்கு. அப்படிப்பட்ட நமக்கே இது என்னோடய ஃபோன் இல்லை இன்னொருத்தரோட ஃபோனுன்னு தெரியறதுன்னா கண்ணனுடைய வேணுகானம் யார் அவனிடத்திலே லயப்படுறார்களோ அவர்களுக்கு அந்த சப்தம் நன்னா கேட்கும். கிருஷ்ணா உன் குழலோசை கேட்கணும் அப்படின்னு கேட்டால் நிஜமாவே கேட்கும். அழகா பகவான் ஜோரா வேணுகானம் பண்ணுறான். இதில் என்னடான்னா யாரெல்லாம் ஆசைப்பட்டாலோ பாட்டிகள் மாமிகள் சின்ன குழந்தைகள் எல்லார் காதலையும் விழாது. யாரெல்லாம் இந்த ராசம் ஆடணும்னு ஆசைப்பட்டார்களோ அத்தனை பேர் காதுகள்லையும் கண்ணனுடைய வேணுகான சப்தம் பூரணமாக வர்றது. மதுரமயமான ஒரு கிருஷ்ண புல்லாங்குழல் நாதம் வேணுகானம். அழகாக அந்த வேணுகானம். அப்போ ஒரு மாமி அழகாக தன் கணவனுக்கு சாப்பாடு போட்டுருக்கா. அப்படி அழகாக சாதம் எடுத்து அப்படி போட்டுருக்கா. கிருஷ்ண வேணுகானம் கேட்டது. கரண்டியோட இலையில போட்டு அவப்பாட்டு கிளம்பி போயிட்டா. கரண்டிலே சாதம் தானே போடணும், கரண்டியோட தட்டில் போட்டா ஏன்ற அவப்பாட்டுக்கு போயிட்டே இருக்கா.
அவள் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பெற்ற ஆச்சு, குழந்தைக்கும் குழந்தை பிறந்த ஆச்சு. ஆனால் கிருஷ்ணனோட ராசம் ஆடணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையிலே இவள் பிரார்த்திக்க பகவான் அந்த வாய்ப்பை கொடுத்தான். ஓடுறான் பகவான். 7-8 வயசு குழந்தை, சின்ன பையதான். அப்போ சில பேர் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, கண்ணுக்கு மையெல்லாம் அப்படி தீட்டின்னு இருக்கா, மையை எடுத்தா அப்படி தீட்டின்னு இருக்கா. கிருஷ்ண வேணுகானம் கேட்டது, மறந்து போயிடுத்து உதட்டில் தடவிண்டு அவள் பாட்டு கிளம்பிட்டா. மையை உதட்டில் தடவிண்டா அப்படி இருக்கும். அவள் ஏற்கனவே நல்ல கருப்பு, இதில் வேறு அழகாக உதட்டில் மைய தடவை அவள் பாட்டு கிளம்பிட்டா. ஒருத்தி அழகாக நெத்தி சுட்டி எடுத்து அப்படி போடலான்னு பார்க்குறா. கிருஷ்ண வேணுகானம் காட்டுறது, காதில் மாட்டின்னு அவள் பாட்டுக்கு போயாச்சு. ஒருத்தி குழந்தைக்கு பால் கொடுத்துன்னு இருக்கா. கிருஷ்ண வேணுகானம் கேட்டது, குழந்தைய கீழே வச்சா போயிட்டா. இவா தன்னிலை மறந்து போகிறார்கள். இவாளா இது வேண்டான்னு ஒதுக்கி தள்ளலை. அதாவது நம்மளா விட்டா பாபம், பகவானா நம்மளை விடும்படியாக பண்ணான்னா அது விசேஷம். நிறைய வித்தியாசம் உண்டு. நம்மளா ஒரு கர்மாவை விட்டோம், குடும்பத்தை விட்டோம், நிஜமாக பெரிய பாவம். அப்படி பண்ணப்படாது. தானாக விடும்படியான ஒரு பக்குவம் வரும். அதுக்கு பெரியவா சொல்கிறா, இந்த புளியங்காய் இருக்கு இல்லையா, இந்த புளியங்காய் மரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அது பழுக்க 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 இந்த ஓட்டுக்குள்ளேயே ஒட்டாமல் இருக்கும். இந்த புளியம்பழம் ஓட்டை தொட்டால் உடஞ்சிடும். சாதாரண புளியங்காய்க்கும் ஓடு நன்னா ஒட்டின்னு இருக்கும். நன்னா பக்குவம் ஆச்சுன்னா இது ஓட்டுக்குள்ளே இருக்கும், ஆனால் புளியம்பழம் ஓட்டில் ஒட்டாமல் இருக்கும் பாருங்க. அதுதான் பக்குவமாகிற நிலைமை. நம்ம பக்தி பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த குடும்பத்தில் இருப்போம், தானாக மனசு பக்குவப்பட்டு நம்ம அதை ஒட்டாமல் இருப்போம். அப்போ அதை உடைச்சாலும் பெரிய பாதிப்பு இல்லை. அதுபோல் இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் போலே அப்படின்னு பெரியவா சொல்கிறான். இந்த வெள்ளரி பிஞ்சல் அப்படி தானாக காம்பில் வெள்ளை வரும் தெரியுமா. பவழமல்லி பூ நன்னா பூத்தாச்சுன்னா தானாக அப்படி கீழே ஊற்றணும். அது கஷ்டப்பட்டு யாரும் பிடுங்கி எடுக்க வேண்டாம், மற்ற பூ மாதிரி. அதுபோல அழகாக தானாக பக்குவப்பட்டார்கள். ஒருத்தி குளிச்சுட்டு இருந்தா அப்படியே வந்துட்டா. ஒரு சின்ன குழந்தை அப்பாவோட பேசின்றது அப்படியே வந்துட்டார்கள். அவரவர்கள் ஒவ்வொரு விதமான வேலை பண்ணிட்டு இருந்தார்கள். எல்லாத்தையும் விட்டார்கள். கிருஷ்ண வேணுகானத்தில் மயங்கி வரார்களாம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் இதோர் அற்புதம் கேளீர். பெரியாழ்வார் சொல்றார், நாவலம் பெரிய தீவினில், இது பெரிய நாவலம் தீவு அப்படின்னு சொல். நிறைய நாவல் படம் இருக்கா. நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் இது ஓர் அற்புதம் கேளீர். தூய வலம்புரி உடைய திருமார்வாயிர் தூய குழலோசை வழியே. அழகான வலம்புரி சங்கு வச்சுருக்க பெருமாளுடைய உத்தமமான செங்கனி வாயிலேந்து ஒரு குழலோசை வழிய கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகளிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. அவாவா எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்தாளாம். பல பேர் ஒவ்வொரு இடத்துலையும் ஓடி வரா. ஆனால் எல்லாரும் கண்ணனிடத்தில் வந்து சேரும் பொழுது ஒரு கதம்ப மாலை மாதிரி வந்து நிற்கிறாளாம். கண்ணன் நடுவில் நிற்கிறான். கஸ்தூரி திலகம் லலாட்ட படலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே அரிச்சந்தனம் சகலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிஹி. இந்த கோபிகள்லாம் வந்து சூழ்ந்து நிற்க நடுவில் கண்ணன் அழகாக வேணுகானம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இழுக்கணும். கண்ணனுடைய வேணுகானம் அப்படி இழுக்கிறது நம்மளை. அழகாக பெரிய ஒரு ரிஷிகளுடைய ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலை இது. நம்மாழ்வாரெலாம் அப்படியே மோகிச்சு போகிறான்ற அந்த மாதிரி ஒரு நிலை, ரொம்ப பரவச நிலை, பக்தியுடைய பரவச நிலையில் தெய்வம் நம்மை அழைப்பது புரியும். அதான் அதுக்கு அர்த்தம். இந்த வேணுகானம் பண்ணுறது அப்படின்னா தெய்வம் நம்மளை வா அப்படின்னு கூப்பிடும். அந்த பகவானுடைய அந்த வார்த்தை அவன் நம்மளை கூப்பிடுறது நமக்கு நன்னா புரியும். அதுபோல இவர்கள்லாம் ஓடி வந்தார்கள். கண்ணன் அழகாக பார்த்தான். எல்லாரும் வந்தாச்சு. அத்தனை பேரும் வந்தாச்சு. பகவான் கண்ணை திறந்தா, வாங்கோ வாங்கோ ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம், வாங்கோ வாங்கோ வாங்கோ, சௌக்கியமாக இருக்காளா? என்ன அர்த்தராத்திரி வந்திருக்காளே, பிருந்தாவனத்தை பார்க்குறதுக்கு வந்தீங்களா? பிருந்தாவனம் பார்த்தாச்சா? சைக்கிள் எல்லாம் கிளம்பி போங்கோ, இங்கே நிறைய மிருகமெல்லாம் இருக்குது, வீட்டுக்கு போங்கோ அப்படின்னா. இன்னும் கோபிகள்லாம் பார்த்தா என்னாச்சு, நன்னா தானே இருந்தான் சாயங்காலம் வரைக்கும், இப்போ ஏன் ஒரு மாதிரி பேசுகிறான்? பகவான் சொன்னாலாம் வீட்டுக்கு போங்கோ, கடமைகளை பண்ணுங்கோ அப்படின்லாம் சொன்ன உடனே கோபிகள்லாம் தலையை குனிஞ்சுன்னு சொன்னா, கண்ணா நீ சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறோம். பெண்களுடைய தர்மம் அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்கறது, கணவன் சொல்கிறபடி கேட்கறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீட்டை கவனிக்கிறது. ஆனால் எங்கள் ஆத்மாவுக்கும் நீ வேணுமேப்பா. நாங்களும் ஆத்மா தானே, பெண்கள்ன்றது எங்கள் சரீரம் தானே, ஆனால் நாங்களும் ஆத்மா தானே. இந்த ஆத்மாவுக்கும் நல்ல கதி வேணுமே. இந்த ஆத்மாவுக்கெல்லாம் ஒரே புகலிடம், ஒரே ரக்ஷகன், இந்த ஆத்மாவை மீட்கக்கூடிய மீட்பன் நீ தானே. அதனாலே உன்னிடத்தில் வந்திருக்கோம்பா. நாங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுற, எங்களை யாருமே வெறுப்பு கிடையாது. உண்மையில இருக்க ஆசையினாலே எங்களுடையதான வாழ்க்கை நல்ல கதி அடையணுன்றதுக்காக ஏ கண்ணா, ஏ தேவனே, ஏ பிரபோ
உன் திருவடிகளில் வந்து சரணாகதி பண்ணோம், அதனாலே எங்களை தள்ளி விடாதே.